ஓம் நம சிவாய. ஆனால் சுதேகையோ புத்திர விருப்பம் கொண்டவளாகவே இருந்தாள். அவள் தன் கணவனை பார்த்து, நாதா, என்னிடம் புத்திர உற்பத்தி இல்லையானால் நீங்கள் வேறொரு பெண்ணை மணந்து கொண்டாலாவது நமது வம்சத்தை விருத்தி செய்யுமாறு புதல்வனை பெற வேண்டும். நீங்கள் மறுமணம் செய்து கொள்ள நான் சம்மதிக்கிறேன். நீங்கள் வேறு பெண்ணை மணந்து கொண்டால் அவளிடத்தில் புத்திர சந்தானம் உண்டாவதற்கு தடையில்லை என்றாள். அதற்கு சுதன்மன், பெண்ணே, நான் மறுமணம் செய்து கொண்டால் தற்காலம் நான் செய்து வரும் தருமங்களுக்கெல்லாம் இடையூறு உண்டாகும். உனக்கும் எனக்கும் பலவித மனஸ்தாபங்கள் வரும். ஆகையால் இனிமேல் நான் மறுமணம் செய்து கொள்ள சம்மதிக்க மாட்டேன் என்று சொன்னான். சுதேகை, என் தமையனது மகளாகிய குசுமை என்ற கன்னிகையை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்றாள். அதற்கு சுதன்மன், நான் இவளை மனம் செய்து கொள்வது இப்போது உனக்கு சம்மதமாக இருக்கிறது. நான் மனம் செய்து கொண்டு இவள் பிள்ளை பெற்றால் அப்போது உனக்கு மன வருத்தம் ஏற்படும். நீயே இவளோடு சண்டை செய்வாய். அதனால் இந்த திருமணம் வேண்டாம் என்றான். ஆனால் சுதேகை விடாமல், இவள் என் தமையன் மகள், என் மருகி. ஆகையால் நீங்கள் இவளை திருமணம் செய்து கொள்வதால் நான் இவளை கண்ணியமாக நடத்தி வருவேன். எனக்கு புத்திர சந்தான விருப்பம் இருப்பதால் உங்கள் இருவருக்குமே நான் ஊழியம் செய்து வருவேன். நீங்கள் கட்டாயம் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றாள். சுதன்மன் தன் பத்தினியின் விருப்பப்படியே மறுமணம் செய்து கொண்டு குசுமை என்ற தன் இளைய மனைவியை பார்த்து, இந்த சுதேகையோடு நீ சண்டையிடாமலும் இவளை பிரியாமலும் அன்போடு பாதுகாக்க வேண்டும் என்று மூத்தாள் கையை பிடித்து இளையாளின் கையில் ஒப்புவித்தான். இளையாளும் கணவன் சொன்ன வார்த்தைகளை குருமொழியாக ஏற்றாள். மூத்த மனைவியான சுதேகையும் தன் தமையன் மகள் வயதில் சிறியவளாக இருந்ததாலும் தானே தன் கணவனுக்கு மனம் செய்வித்த பெண்ணானதாலும் வீட்டு வேலைகளை எல்லாம் தானே செய்து வந்தாள். ஒரு காலத்தில் சுதன்மன் தன் இளைய மனைவியான குசுமையை பார்த்து, குசுமை, நீ தினம்தோறும் சிவபூஜையை தவறாமல் செய்து வர வேண்டும் என்று சிவபூஜை கிரமத்தையும் சொல்லி போதித்தான். குசுமையும் அவ்வாறே நாள்தோறும் 101 பார்த்திவ லிங்கங்களை பூஜித்து அருகிலிருந்த ஒரு தடாகத்தில் விட்டு வருவாள். அவள் அவ்வாறு ஒவ்வொரு நாளும் தவறாமல் செய்து வரும் போது அவள் பூஜித்த லிங்கங்களின் தொகை லட்சமாயிற்று. அப்பொழுது சிவபெருமானுக்கு கிருபையுண்டாகி குசுமை கர்ப்பம் தரித்து சுப்ரியன் என்ற புத்திரனை பெற்றாள். சுதன்மன் மகப்பேற்றை அடைந்த மகிழ்ச்சியில் காலத்தை அனுசரித்து தன் இளைய மனைவி மீது புத்திரன் மீதும் அதிக பற்றுதல் வைத்தான். அதை கண்டதும் அவனது மூத்த மனைவி சுதேகை குழம்பினாள். தன் கணவன் குசுமையிடத்திலும் அவளுடைய புத்திரனிடத்திலும் அதிக அன்புடன் இருப்பதால் மன வருத்தம் கொண்டு முன்பு இருந்த அன்பு சிறிது சிறிதாக குறைந்து பெரும் பகை கொள்ளலானாள். சௌனகாதி முனிவர்களே, இனி நடந்தவற்றை கேளுங்கள். சுதன்மனுடைய மனைவியர் இருவரில் இளையவளான குசுமையும் அவளது புத்திரனையும் எல்லோரும் கண்டு அன்போடு பேசுவதையும் பழகுவதையும் பார்த்து சுதேகையின் மனம் பொறாமையால் நெருப்பாயிற்று. அந்த குமாரன் சிவானுகிரகத்தால் பிறந்தவனாக இருந்ததால் வித்தை, புத்தி, வயது முதலியவற்றில் படிப்படியாக விருத்தியாவதை கண்டு உறவினராகிய வேதியர்கள் அவனுக்கு பெண் கொடுக்க விரும்பினார்கள். எனவே அவனுக்கு ஒரு சுபதின சுபலக்னத்தில் விவாகம் முடிந்தது. சுதன்மன் குசுமையை திருமணம் செய்து கொண்டதால் தான் அடைய வேண்டிய புத்திர சந்தானத்தை அடைந்தான். வீட்டுக்கு வருகிற உறவினர்கள் யாவரும் இளையாளிடத்தில் பேசுவதும் அன்பு செலுத்துவதுமாக இருந்தார்கள். மூத்தாளிடத்தில் யாரும் அக்கறை செலுத்தவில்லை. இதனால் சுதேகை மிகவும் வருந்தினாள். சுதன்மன் தன் மகனையும் மருகியையும் குசுமையின் இரு தொடைகள் மீது உட்கார்ந்திருக்க கண்டு மகிழ்ந்தான். அதனால் குசுமை குதூகலிப்பதை பார்த்து மூத்தாள் சுதேகை மிகவும் எரிச்சலுற்றாள். பிறகு அழுது கொண்டு கீழே விழுந்தாள். சுதன்மன் உண்மையில் தன் மூத்த மனைவியான அவளிடம் அதிக அன்பு வைத்திருந்தும் கூட, சுதேகையின் இடத்தில் குசுமை மரியாதையாக நடந்தும் கூட சுதேகையின் மனத்தில் ஏதோ ஒரு வருத்தம் குடிகொண்டு இருந்தது. அதை கண்ட குசுமை ஒரு நாள் அவளை பார்த்து, நீ ஏன் இப்படி இருக்கிறாய்? உன் மருகி, உன் மகன் என்ற எண்ணம் இல்லையா உனக்கு? கணவரோ உன் மீது அன்பு வைத்திருக்கிறார்.
இப்படி இருந்தும் நீ வருந்துவதற்கு காரணம் என்ன என்று கேட்டாள். ஆனால் சுதேகையின் கோபம் தணியவில்லை. அவள் குசுமையின் கேள்விக்கு பதில் எதுவும் சொல்லவில்லை. குசுமை கண்ணீர் விட்டு அழுதாள் ஒழிய தன் துக்கமானது சிறிதும் தணியாது என்று சுதேகை கருதினாள். அதற்கு என்ன செய்யலாம் என்பதையே அவள் அடிக்கடி யோசித்துக் கொண்டிருந்தாள். அதன் முடிவாக எப்படியாவது தன் சக்கலத்தியின் மகனான சுப்ரியனை மட்டும் கொன்றுவிட வேண்டும். அதற்கு மேல் நடப்பது நடக்கட்டும் என்று தீர்மானித்தாள். ஓம் நம சிவாய.